ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம ஸ்மால் அக்கௌண்ட் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 6. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லைலாய்ட்ஸ் இன்ஜினியரிங், ஸோ இந்த ஸ்டாக்கில் தான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துலாம். ஸோ இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம 1200 கிட்ட ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் சொல்லிடுறேன் நான். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆயிருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.50% மேலே கேப் அப் ஆயிருந்தது. தென் வித்தின் ஒரு 6 செகண்ட்குள்ளேயே நல்லா மூவ் ஆகி ஒரு 5.5% மேலே மூவ் ஆகிடுச்சு ஸ்டாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆனோடனே நல்ல ஒரு பூமிங் கேண்டல். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இங்கேயே ட்ரேட் எடுத்து இருந்திருப்பேன். இதை வந்து கிராஸ் பண்ணியிருந்தால் எடுத்திருப்பேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் கேண்டல் கிராஸ் ஆகாமல் கொஞ்சம் கீழே இறங்குச்சு. ஸோ நான் இந்த லோ கிட்ட வந்தோடனே எடுத்துட்டேன் என்ட்ரி. இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா, நிமிஷம் இருங்க ட்ரா பண்ணி. இந்த ஃபஸ்ட்டு கேண்டல் க்ளோஸ் ஆச்சுல, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி போட்டேன். ஸோ எப்படியும் வந்து இது கிராஸ் ஓவர் ஆகும் அப்படின்ட்டு. தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக இந்த ஹையில் தான் வச்சு ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன். நான் ப்ராஃபிட்டுக்கு டார்கெட் வைக்கல இது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் ஆச்சு 2 நாளும் ட்ரேடு. ஒன்றில் வந்து 750, ஒன்றில் வந்து ஆல்மோஸ்ட் 360 350 சம்திங். எக்ஸல் ஷீட் பார்த்தா தெரியும். ஷார் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 750 வந்து மோர்பன் லேப்பில் பண்ணியிருக்கோம். அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 360 கிட்ட பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னவோ நான் இந்த லாஸ் அமௌண்ட் கிட்ட வருவோம் நான் புக் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்கரேஜெலாம் வந்தோடனே. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் இந்த இதுக்கு நான் இங்கே வச்சுருப்பேன். இந்த கேண்டில் கீழே கொஞ்சம் தள்ளி கீழே இறக்கி வச்சுருப்பேன். இந்த இடத்துக்கிட்ட வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க, வச்சுருந்தா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்னால் டெலிகிராம்லேயும் போட முடியல. ஏன்னா எடுத்தோடனே சல்லுன்னு மூவ் ஆகிடுச்சு. ஸோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. தென் இதில் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தேன் நான். நேற்று நம்ம எல்டியில் சொதப்பிச்சில் நமக்கு அதே பேட்டர்னில் நான் இங்கேயே எடுக்கலான்னு பார்த்தேன். சரி பிரேக் அவுட் ஆகுமோ ஆகாதோன்னு நினச்சி நான் என்னால் கொடுக்க முடியல. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோடனே நான் திருப்பி இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தேன் நம்ம டெலிகிராமில். எடுத்து ஒரு பாயிண்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து 97 96 உள்ள ஸ்டாக் தான். நீங்கள் சும்மா 11,000 எடுத்தாலே 600 குவான்டிட்டி 700 குவான்டிட்டி எடுக்கலாம் இதை. ஸோ அதனால் ஒரு பாயிண்ட்டை ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு நம்ம ஃபுல்லாக வைக்க போகிறது இல்லை. இதுக்கு டவுன் கீழே வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்துச்சுன்னா இது கீழே இப்போ க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இதுவே. ஸோ அதனால் வந்து இதுக்கு ரிஸ்க்கு பெருசாக வேணானோ நான் டார்கெட்டாக கம்மியாக கொடுத்தேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம். இதோ டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 11 o'clock போல் கொடுத்துருக்கேன். லாங் என்ட்ரி ஆக்டிவேட்டர்னு கொடுத்தேன்னா ஸோ நம்ம கொடுத்து வித்தின் ஒரு 7 minutesக்குள்ளேயே ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிக்க சொல்லிட்டேன். பேலன்ஸ் குவான்டிட்டி வந்து ரிஸ்க் ஃப்ரீ பண்ணிக்குவாங்க, 50% மட்டும் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம ஆப்ஷன் செல்லிங் இன்றைக்கி மார்னிங் கொடுத்துருந்தோம் ஒரு 9:16 போல். இப்போ 9:16 போல் 24,500 காலர் வந்து 200க்கு செல் பண்ணியிருந்தோம். இப்போ டார்கெட் வந்து 150. ஸோ நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 150 வந்து இன்றைக்கே நமக்கு இது ஆகிடுச்சு, ஹிட் ஆகிடுச்சு. ஒரு 210 to 9 போல் ஹிட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் யாருக்குன்னா வந்து நம்ம எடுக்கிறது ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் ட்ரேடிங் வாரியர் 48 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. இது பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான், எதுவும் பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம எக்ஸல்லையும் இன்றைக்கி எடுத்த ப்ராஃபிட்டாக இது பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது இருக்கும் நம்ம 1506 பண்ணியிருக்கோம். நம்ம அந்த 31st ஒரு ட்ரேட் எடுத்தோம்ல, ஸோ 900 கிட்ட. ஸோ அதை வந்து ப்ரோக்கரேஜுக்கு இது இந்த மந்த்து பண்ணுற ப்ரோக்கரேஜோடு அது இது பண்ணட்டும்ன்ட்டு நான் அதை விட்டேன். ஸோ அந்த ப்ராஃபிட்டை இதில் ஆட் பண்ணலாம், அது ப்ரோக்கரேஜாக இதுவாகிடும் இதில் எடுக்கிற ட்ரேட்லாம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் 1560 இந்த ஒரு வீக் மட்டும் ஒரு 30,000 கேபிட்டல் வச்சு நம்ம பண்ணதில். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.